بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها. ஆனால் இணை வைப்பது என்பது அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்தை கொடுத்து அவர்களிடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்து பாவ மன்னிப்பு அவர்களிடத்தில் தேடி அவர்களிடத்தில் நேர்ச்சைகளும் வழிபாடுகளும் செய்யக்கூடியவர்களாக நாம் ஆகிவிட்டால் அதுதான் நம்மளுடைய அனைத்து இபாதத்துகளையும் வீணாக்கக்கூடிய செயல். அதிலிருந்து நாம் விலகிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நம்மளுடைய இபாதத்துகளை வீணாக்கக்கூடியது என்ன? நம்மளுடைய நாவு. அதுதான் நம்மளுடைய இபாதத்துகளை வீணாக்கக்கூடிய காரியங்கள். இந்த நாவினால நாம் புறம் பேசி பொய் பேசி மரணித்து அல்லாஹ்விடத்தில் செல்லும் பொழுது புறம் பேசி இருக்கின்ற காரணத்தினாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்? நம்மளுடைய நன்மைகள் நாம் செய்திருக்கக்கூடிய நல்ல காரியங்கள் எல்லாமே நாம் புறம் பேசி யார் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த மனிதனுக்கும் அந்த ஆட்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பங்கு போட்டு கொடுக்கிறான். கடைசியில இவ்வளவு இபாதத்துகள் செய்து வந்தவன் ஒண்ணுமில்லாத ஆகிறான். அதான் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, மனில் முஃப்லிஸ் என்று ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா முஃப்லிஸ் என்று சொன்னால் யார்? ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபத்து எங்களுக்கு தெரியாதுன்றாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபத்து சொன்ன பதில், ஒரு மனிதனிடத்து மல்லா திர்ஹமன் வலா தீனாரன், ஒரு மனிதன்கிட்ட ஒரு காசு கிடையாது, திர்ஹமும் கிடையாது, தீனாரும் கிடையாது, ஒரு காசும் இல்லை, அவன் தான் முஃப்லிஸ். ரசூலுல்லாஹ் சொன்ன அல்ல, அவன் அல்ல, கையில காசு இல்லாதவன் அல்ல முஃப்லிஸ். ஒரு மனிதன் நிறைய இபாதத்துகள் செய்வான், ஆனால் இன்னொருத்தனுடைய புறம் பேசி இருப்பான், இன்னொருத்தனை ஏதாவது பாதிப்புக்குள்ளாக்கி இருப்பான், இவனால் அவன் பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த பாதிக்கப்பட்டவன் மறுமையில முறையிட்டு இவனுடைய நன்மையான காரியங்களை அவன் கொண்டு போயிடுவான். கடைசியில் அவனுடைய தீமையான காரியங்களை இவனுக்கு கொடுத்து இவன் நரகத்துக்கு தள்ளப்படும். இவன் தான் முஃப்லிஸ். நன்மைகள் செய்தோம், தீமைக்குள்ளானவன், நரகத்துக்கு செல்லக்கூடியவன். அதனாலதான் குர்ஆன் இந்த விஷயத்தை நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. உங்களுடைய அமல்கள் பாத்திலாக்கக்கூடிய அது குர்ஆன்ல நாம் ஓதக்கூடிய சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா அல்லதி ஹலக ஃபஸவ்வா என்று சொல்லக்கூடிய அந்த ஆயத்தில் வரும் பொழுது என்ன செய்யறது? ஒரு மனிதன் உழைத்து சம்பாதிச்சு ரொம்ப உழைப்புகள் செய்த பிறகும் நரகத்திற்கு அனுப்பப்படக்கூடியவர்கள் என்ற ஒரு வசனம் அதில் வரும். உழைத்துட்டு நரகத்தில் போகக்கூடிய நன்மைகள் செய்தும் அந்த நன்மைகள் அளிக்கக்கூடிய காரியத்தை செய்து நரகத்துக்கு போகக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதனால் இந்த விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த ரமலானை எந்த அளவுக்கு நாம் பயன்படுத்தி இருக்கிறோம், இந்த ரமலானில் நம்மளுடைய சுபாவத்திலே, பழக்க வழக்கங்களிலே, குடும்பத்தோடு இருக்கக்கூடிய பழக்கத்திலே, பெற்றோர்களோடு இருக்கக்கூடிய பழக்கத்திலே, சகோதரர்களோடு இருக்கிற பழக்கத்திலே, நண்பர்களோடு இருக்கிற பழக்கத்திலே எல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, நம்மளோட நோன்பு ஜக்காத்து இபாதத்துகள் எல்லாம் எந்த அளவுக்கு நம்மளை ஒரு நல்ல மனிதனாக ஆக்கி இருக்கு என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி நல்லவர்களாக மாறி மரணிக்கக்கூடிய வாய்ப்பை நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الواحد القهار العزيز الجبار غافر ذنبي قابل التوب. சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நல்லடியார்கள் என்ற அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் நமக்கு நல்லது செய்வதோடு பிறருக்கும் நல்லது செய்வது, அவர்களுக்கு உபத்திரவத்தை உண்டாக்காமல் இருப்பது என்பது ஒரு மூமினுடைய பண்பாக இஸ்லாம் கூறுகிறது. அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி என்று சொன்னாங்க. ஒரு முஸ்லிம் என்பது ஒரு முஸ்லிமாகுவதற்கு என்ன வேண்டும்? அவனுடைய நாவிலிருந்தும் அவனுடைய கைகளால் அவன் செய்யக்கூடிய, கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க, நிறைய பேர் வெளியில் நிற்கிறாங்க, முன்னாடி வந்துருங்க. அவனுடைய கைகளால் வரக்கூடிய தீமைகளிலிருந்தும் பிற முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது என்பதுதான்
ஒரு முஸ்லிம் உண்மையான முஸ்லிம் என்பதற்குண்டான அடையாளமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறது. ஆனா இன்னைக்கு நமக்கு தெரியும், நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடந்த கால மக்களுக்கு கொடுக்காத பலவிதமான வசதிகள் அல்லாஹ் இன்னைக்கு செஞ்சு கொடுத்திருக்கிறான். அதுல ஒரு பெரிய ஒரு வசதி என்பதால் நம்மளோட கையில் இருக்கக்கூடிய மொபைல் போன் என்பது, அதன் மூலமாக நமக்கு செய்திகள் பரிமாறுவதற்கும் எங்கிருந்தாலும் ஒரு மனுஷனை தொடர்பு கொள்வதற்கும் பலவிதமான பிரயோஜனங்கள் நமக்கு அதனால இருக்கு. ஆனால் குர்ஆன் சொன்ன மாதிரி மின் ஷர்ரி மா ஹலக், அல்லாஹ் படைச்ச எல்லாத்திலேயும் ஒரு ஷர் இருக்கதான் செய்யுது. அந்த ஷர்ருக்காக தான் இன்னைக்கு நிறைய சகோதரர்கள் இந்த மொபைல் போனை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த ரமலானுடைய நேரத்தில் கூட இப்படிப்பட்ட சில சம்பவங்கள் நடந்து அதை சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட சில ஆட்கள் எல்லாம் அதை பற்றி அவர்களுடைய கோபத்தையும் அவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளையும் பற்றி சொன்னாங்க. அதனாலதான் இந்த விஷயத்தை நினைவுபடுத்தணும்னு ஆசைப்பட்டு இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா, மெசேஜ் வருது, நிறைய மெசேஜ்கள் வரும் பொழுது அந்த மெசேஜ்கள் என்னங்கிறத பார்க்காமலேயே அது ஃபார்வர்ட் பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் மட்டும் இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம், அது நமக்கு ஒரு பெரிய விஷயமா நடக்கல. ஆனா இந்த இடத்துல ஒரு தீனுடைய சட்டம் இருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனுஷன் பொய்யனாகுவதற்கு எது போதுமானது? அவன் கேட்டது எல்லாத்தையும் பிறர்கிட்ட சொன்னாலே அவன் பொய்யனாகுது சமம் அப்படின்னு. இன்னொருத்தர் நமக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பான், அவன் தெரியாம அனுப்பியிருப்பான். அது சரியா தவறா என்று தெரியாமல் நம்ம பிறருக்கு அனுப்பி வச்சால் என்னாகும்? இது தப்பா இருந்தா நமக்கு அதுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. இப்ப ஹதீஸ் என்ற பேர்ல, ஆயத்து என்ற பேர்ல பல விஷயம், ஆயத்து கூட ஒருத்தர் நம்பர் போட்டா செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஹதீஸ் என்பது அது சரியா தவறா, அது பலவீனமானதா உண்மையானதா, ஒரு சாதாரண ஆளுக்கு உடனடியாக அதை செக் பண்ணி பார்க்க முடியாது. அப்ப இந்த மாதிரி விஷயங்களில கவனமாக இருக்க வேண்டும். அவ்வளோ கிட்டுக்கட்டான செய்திகள், சிரிச்சால் இவ்வளவு தண்டனை, 7 இடத்தில் சிரிச்சா இப்படி தண்டனை, இப்படி எல்லாம் ஹதீஸ் பரவுது. இப்ப இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் மீது ஒருத்தர் பொய் சொன்னால் அவனுடைய இடம் நரகம் அப்படின்னு. ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒண்ணு அவர் சொல்லி இருக்கிறார் என்று சொல்வது நமக்கு இது கிடையாது. இது மார்க்க ரீதியாக பிரச்சனை. அடுத்தது என்ன பிரச்சனைனா, எச்சரிக்கை என்ற பெயரில் மக்களை மிரட்டி அதன் அடிப்படையில் இன்னொரு குழப்பத்தை உண்டாக்குறாங்க. இப்போ முஸ்லீம் பெண்களை இவங்க கற்பழிக்க முயற்சி செஞ்சிருக்கிறாங்க, அவங்க அந்த திட்டம் போட்டிருக்கிறாங்க, இந்த திட்டம் போட்டிருக்கிறாங்க, அதனால நீங்க எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பு. அது மெசேஜ் எடுத்து பார்த்து யார் அனுப்பியிருக்கு அப்படின்னு பார்த்து ஏதோ பெண்கள் எடுத்து பேசினால் அப்புறம் அதுக்கு பிறகு இந்த மெசேஜ் அடிப்படையாக கொண்டு அந்த பெண்களோடு இவங்க தொடர்பு வைக்கிறது. இப்ப யாரு மோசமானவன்? இஸ்லாத்தினுடைய பேர்ல இருந்து பெண்களை இப்படிப்பட்ட ஒரு கருவியை பயன்படுத்தி அவர்களிடத்தில் தவறான தொடர்புகளை ஏற்படுத்தி அவர்களை தீமைக்கு அழைத்து செல்லக்கூடிய முஸ்லிம் சகோதரர்கள் இருக்கிறாங்க. இதுல 2 ரீதியான பிரச்சனை இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. ஒன்னு சட்ட ரீதியான பிரச்சனை இருக்கு, சைபர் கிரைம்ல மாட்டிக்கொண்டு பாதிக்கப்படுறதுக்கு இது ஒரு காரணமாகும், அது உலக ரீதியான பிரச்சனை. ஆனா அல்லாஹ்வின் புறத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தான் ஒரு மூமின் இதைவிட பயப்பட வேண்டியது. அந்நிய பெண்களோடு தேவையில்லாத பேசிக்கொள்வதும் அவர்களோடு மோசமான வார்த்தைகள் பேசிக்கொள்வதும் இதெல்லாம் மார்க்க அனுமதிக்காத காரியம் என்று எல்லாருக்கும் தெரியும். அதனால் இந்த விஷயத்திலே நீங்களும் ஒவ்வொருத்தர் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். வீட்டில பெண்கள் உங்களோட மனைவிமார்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதற்கு அடிப்படையில் நீங்க போன் வாங்கி கொடுத்திருப்பீங்க. இப்ப யார் அவர்களோடு போன் பண்றாங்க, மெசேஜ் அனுப்புறாங்க, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கவனிக்க வேண்டிய பொறுப்பு ஆண்களுக்கு இருக்கு. பெண்களுக்கு குறிப்பாக நீங்களும் என்ன செய்யணும், இந்த விஷயத்தில் ஏதாவது தவறுகள் இப்படி யாராவது தொந்தரவு பண்றதாக இருந்தால் இந்த ஜமாயத்தில் நீங்க சொல்லலாம், அதுக்குண்டான உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஏன்னா இது வரம்பு மீறி போய்கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் வந்ததினாலதான் இதை பற்றி இந்த மேடையிலே சொல்ல வேண்டும் என்று நினைச்சேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த ஒரு அருள்கொடையே இப்படி தப்பாக சில பேர் ஒரு தமாஷையில் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்ன செய்யறாங்க, அது ஹராமான காரியத்தில் மோசமான விளைவுகள் ஏற்படுத்துவதில். அதுல இப்ப பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கூட அதுல இப்ப உஷாராக நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சாங்க. SMS மூலமாக ஆபாசமான படங்களை அனுப்பி வைப்பது, அதுல நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சா தொடர்ந்து அனுப்பி வைக்கிறது. இப்படிப்பட்ட பழக்கத்தை எல்லாம் இதெல்லாம் ஒரு முஸ்லிம் செய்யக்கூடிய காரியமா என்றுதான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்று நாம் யார்கிட்ட எவ்வளவு எந்த விஷயத்துல பேசணும், பெண்கள்கிட்ட குர்ஆன் இந்த விஷயத்தில் எச்சரிக்குது, நீங்கள் பேசும் பொழுது நீங்க நளினமாக பேசக்கூடாது. இப்படிப்பட்ட இந்த சைபர் கிரைம் செய்யக்கூடிய இந்த குற்றவாளிகள் அவர்களுக்கு என்ன, அவர்களுடைய உள்ளத்திலே இப்படிப்பட்ட பெண்கள் பேசி அவர்களுடைய உள்ளத்திலே உள்ள நோயை அதிகப்படுத்தினதினால்தான்
இந்த தீமைகள் தொடர்ந்து நடக்கிறது. உங்களுக்கு தேவையில்லாத ஒரு போன் காலா நீங்க உடனே வந்து அதை கட் பண்ணிடணும். தொடர்ந்து அது வருதா உங்களுடைய உறவினர்களிடத்தில், பாதுகாப்பாளர்களிடத்தில் இதை பற்றி தெரிவிக்கணும். இப்படி எனக்கு போன் வருது, இந்த நம்பர்ல இருந்து போன் வருது, இந்த மாதிரி தொந்தரவு பண்ணி மெசேஜ் அனுப்புறாங்க, இதை பற்றி நீங்க ஏதாவது விசாரிங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தில் எச்சரிக்கையா இருக்கணும். ரமலானுடைய காலத்துல கூட இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நம்ம எல்லாரும் பெருமைப்படுற ஒரு விஷயம் இருக்குன்னா, ஏர்வாடி என்பது முஸ்லிம்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதி. எங்களை வந்து பல இடத்திலே மற்றவர்கள் புறக்கணிக்கிறாங்க. இப்படி பல வருத்தம் இருக்கு. ஆனா முஸ்லிம்கள் என்ற ஒரு போர்வையில இருந்து கொண்டும் முஸ்லிமுக்கே நாம் துரோகம் செய்தால் அது எந்த விதத்திலே நம்ம வந்து தகுதியற்றவர்களாக ஆகிவிட்டோம் என்பது நாம் சிந்திக்க வேண்டியிருக்கு. இப்ப மற்றவர்கள் யாரு நமக்கு எதிராக என்ன திட்டத்தை போட்டாலும் நமக்கு ஒரே வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தை? அல்லாஹ் அவர்களை விட சூழ்ச்சியாளர். அவர்கள் என்ன சூழ்ச்சி செய்தாலும், எத்தனையோ வருஷமா அடி வாங்கி உத வாங்கி கொலை செய்யப்பட்ட சமுதாயம் இது. சிலுவை போரினால, பாக்தாது போரினால, இன்னைக்கு ஈராக்கும் ஆப்கானிஸ்தான்லையும் மற்ற எல்லா பகுதிகளிலும், இந்தியாவில் குஜராத் வரைக்கும் கொலை செய்யப்பட்டு இந்த சமுதாயம் உயிரோங்கி நிற்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாப்பான். அது இந்த சமுதாய தலைவர்களால் அல்ல, இந்த சமுதாயத்தில் எச்சரிக்கையா இருக்கக்கூடிய இளைஞர்களால் அல்ல. அல்லாஹ் இந்த சமுதாயத்தை பாதுகாக்கிறது, நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வேணும். அந்த கூட்டமாக அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்ததுனால அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான் என்பது அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை, நமக்கு வாக்களித்திருக்கிறான். அந்த செயலை நாம் நிறுத்திவிட்டால், நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் நாம் நிறுத்திவிட்டால் அல்லாஹ்வே நம்மளை அழிச்சிடுவான். அப்ப யாராலே நம்மளை வந்து பாதுகாக்க முடியாது என்பதையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு செய்தி, ஃபித்ர் ஜக்காத் என்பது ஏற்கனவே சொல்லி இருக்கு. ஃபித்ர் ஜக்காத் வந்து நம்மளுடைய நோன்புல வரக்கூடிய குறைகளுக்கு, அதே போன்று ஏழைகளுக்கு, துஅமத்துல் மசாக்கீன் மிஸ்கீன்களுக்கு உணவாகவும் இஸ்லாம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் அது. அதை நாம் வந்து ஈது தொழுகைக்கு செல்வதற்கு முன்னாடி என்ன செய்யணும்? அதை நீங்கள் செலுத்தி விடணும். நீங்க எந்த பள்ளியில தொழுகிறீங்களோ, எந்த ஜமாயத்தோடு இருக்கிறீங்களோ, அந்த ஜமாயத்திலேயே நீங்க அந்த பொறுப்பை ஒப்படைத்து ஜகாத்தை ஒப்படைப்பதை போன்று உங்களுடைய ஜகாத்துல் ஃபித்ரை என்ன செய்யணும்? நீங்க அதை ஒப்படைத்து விடணும். ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஆளுடைய அளவாக இன்னைக்கு நம்ம முடிவு பண்ணி இருக்கிறது 60 ரூபாய் கொடுத்து விட்டால் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த சாவுக்கு நிகரான உணவை நாம் வாங்கி கொடுக்க முடியும். அதையும் நீங்க கருத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுக்கும் அவர்களுக்கு நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் கஞ்சியை நாம கொடுத்து அனுப்புறோம். அது வந்து மற்ற இடங்களை விட வீட்டுக்கு அனுப்புறது ஒரு விதமான கஞ்சி, இங்க வர்றவங்களுக்கு ஒரு விதப்படி எல்லாம் கிடையாது. எல்லாரும் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் இங்க நோன்பு திறக்க வர்றவங்களுக்கு என்ன கஞ்சி கொடுக்கிறதோ அதே கஞ்சியை மக்களுக்கு கொடுக்கிறோம். இது வந்து நல்லுள்ளம் கொண்ட பல சகோதரர்களோட உதவியாலையும், அதே போன்று நீங்களும் அதில பங்கெடுத்தால் தான் என்ன செய்ய முடியும்? அந்த காரியத்தை தொடர்ந்து செய்ய முடியும். அதுக்கு வந்து ஒரு நாளுக்கு கிட்டத்தட்ட 4000 ரூபாய் செலவாகுது. அதே நீங்க என்ன செய்யணும்? உங்களுடைய பங்களிப்பு அதிலே கொடுத்து விட வேண்டும். அதே போன்று நம்ம என்ன செய்யறோம்? பெருநாளுடைய நாளிலே மக்களுக்கு வந்து ஒரு விருந்து என்ற அடிப்படையில் நம்ம வந்து ஏதாவது உணவை தயார் பண்ணி எல்லா சகோதரர்களுக்கும் கொடுத்து விடுறோம். இது காலையில வரக்கூடிய சகோதரர்களுக்கு அங்கே டோக்கன் கொடுத்து விட்டு எல்லா சகோதரர்களுக்கும் என்ன செய்யறோம்? அங்க வர அந்த ஈதை கொண்டாடக்கூடிய சகோதரர்களுக்கு எல்லாம் அந்த